மார்னிங் பர்சன் இல்லாத மார்னிங் பர்சன் ரொட்டீன் தான் இது. எழும்புனது என்னமோ 7 மணிக்கு தான். ஆனா எழும்பி அரை மணித்தியாலமா என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சத்தியமா தெரியல. எழும்பி சட்டு புட்டுண்டு என் தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜிம்முக்கு வலிக்கிட்டேன் guys. ஜிம்முக்கு வலிக்கிறோமோ எங்க வலிக்கிறோமோ, நமக்கு ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி வண்டி ரெடி ஆயிடுச்சோ அந்த வண்டிக்கு ஃபியூல் தேவையில்ல. ஸோ வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அங்க போனா என்ன, சரியா 1 வீக்கு அப்புறம் ஜிம்முக்கு போறேன். அதனாலயே என்னமோ தெரியல, புரட்டி போட்டு எடுத்துட்டாங்க. சீரியஸ்லி அவ்வளோ ஹெவியா இருந்துச்சு ஒர்க் அவுட் எல்லாம். ஆனா இந்த சின்ராசு விடலையே, முடிச்சிட்டேன். தரமா முடிச்சிட்டு தான் வீட்டை வந்த விதத்துல என்ன செய்தோம் இல்லையா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லைட் வெயிட்டான ஒரு சாப்பாடு, பழஞ்சோறு. அதை சாப்பிட்டுட்டு எப்படி பெட்டில் உட்கார்ந்தேன்னு தான் தெரியும், எப்படி தூங்கினேன்னு தெரியல. ஈவினிங் ஆயிட்டு ஒர்க்குக்கு அட்டெண்டன்ஸ் பண்ற மாதிரி வீக்லி 4 தடவை வெளியில போயிடும் நானும் ஃப்ரெண்டும். அது மாதிரி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஃபேஸ்க்கு கிளீன் அப் பண்ணலாமன்னு வெளியே போனோம். அந்த போற டைம்ல லைட்டா சின்னதா பசிச்சு ஒரு அப்பக்கடையை கண்டோம். ஆளுக்கு 2 அப்பம், நிறையலாம் இல்ல, 2 அப்பம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட விதத்துல வந்த வேலையை மறந்துட்டோம். அந்த வேலையை முடிச்சுட்டு போறதுக்கே 8:30 ஆயிட்டு. ஒரு மனுஷங்க 3 வேலை சாப்பிடலாம், நான் 5 வேலைக்கு மேல சாப்பிட மாதிரி. அதனால ஒரே ஒரு குக்கும்பரை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நாளைக்கான 2-3 வேலையை செஞ்சுட்டு தங்க போயிட்டேன். நாளைய மினி வ்ளாக்ல மீட் பண்ணுவோம்.